புனிதத்து நாட்டைகள் உனக்கு தெரியவில்லையே? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும் அந்த கம்சனின் வித்தைகள் பற்றி. நானே கட்டி காட்டிலே அலையும் கதாவே. கம்சனை பார்த்தா வந்திருப்பது யார் என்றால் வசை கூறாதே. இத்தனை நேரம் என் வாயால் வசை கேட்டாய். காலால் உதை வாங்கிக்கொள். ஆண்டவனின் அடியார்களை அடிப்பது முறையில்லை. அமைச்சரே, என்னை எதிர்ப்பவர்கள் ஆண்டவனாக இருந்தாலும் இதே தண்டனைதான். கம்சா, உன் கால்களால் அங்கு உதித்தாய். இனிமேல் ஏதாவது பேசினால் வாளால் உன் தலையை கொய்து விடுவேன். அழிவை தேடிக்கொண்ட அக்பரே, கேள். அரசு நன்றி கேட்பான், தெய்வம் நன்றி கேட்கும் இதை உணர்த்தி விட்டாய். என் தவத்தின் வல்லமையில் பழுத்த கனியை உன் தங்கைக்கு பறித்து கொடுத்தாய். பொறுமையோடு கேட்ட என்னை உன் காயால் உதைத்தாய். அந்த கனி அருந்திய உன் தங்கை தேவையை வைத்து பிறகு வெட்டாவது குழந்தை உன் சிறசாருக்கும். உங்கள் ஆற்றலை அறியாமல் அண்ணன் நடந்து கொண்டதை மன்னித்து அவருக்கு சாப விமோசனம் கொடுங்கள் சுவாமி. அவருக்கு சாப விமோசனம் கொடுங்கள். எங்கள் எல்லோருடைய தவறையும் மன்னித்து விடுங்கள் சுவாமி. தாங்கள் தனியே கேட்க வருவதற்கு முன்னரே தேவையை பாதியை புசித்து விட்டாள். எச்சில் பட்டதை தரக்கூடாது என்றுதான் நாங்கள் தராமல் மறுத்தோம். சுவாமி, எங்கள் தவறுகளை எல்லாம் குறித்து மைத்துனர் கிட்ட சாபத்திற்கு விமோசனம் எங்கள் சுவாமி. இறைவரின் அடியார்கள் இதை முதித்துவிட்ட சாபத்தை இறைவனாலே மாற்ற முடியாது. சாபம் இட்டதே வருவேன்னு சொல்லிட்டு போனா நம்மளே மாதிரி எவனாலும் வழி மறைச்சிட்டானா? முத்துவேலு, நீ யார பாத்துட்டு இருக்கா? அண்ணே, நம்ம ஜோடி ஒண்ணு இந்த சோலைக்குள்ள வருவேன்னு சொல்லிச்சு. அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, நீ என்ன காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ? ஏன்னா உருப்பட்டது போல. அப்ப ஏன் மூஞ்சி ஒண்ணு காதல் பண்ண தகுதி இல்லையாக்கோ? காதல் பண்ணுவது ரொம்ப ஈஸி. ஆனா அதை கடைசி வரை கட்டி காக்கணும் பாத்தியா, அதான் கஷ்டம். பூவும் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு புண்ணையே காட்டிட்டா போதும், இந்த பூலோகமே அவன் கையில் வந்தவன் நினைப்பு. ராத்திரி உறக்கமே வராதுக்க. அவனை ஒரு நாள் பார்க்கல, அவனுக்கு மயக்கமே வந்துடும். அப்பனே, நான் ஒண்ணு உன்கிட்ட ஜோசியம் பார்க்க வரல, என் ஜோடியத்தான் தேடி வந்தேன். டேய், நீ தேடி வந்தே சரி, உங்க ஆள் எப்படின்னு தெரியுமா? தெரியாமலா அவள்கிட்ட என் மனசை பறி கொடுத்தேன். அவ அழக மட்டும் நீ பார்த்தான்னு வச்சுக்க, மகனே அப்படியே அசந்து போயிருவ. அழகு இருந்து அம்மா, கோணம் எப்படின்னு தெரியுமா? அவ பக்கத்துல போனாலே ஒரு மனம். அதுக்கு பிறகு எதுக்கிட்டே போனோம்? தினம் தினம் போதும் அவ தரிசனம். அவ வர்றமாய் தெரியுது. இதுக்கு நீ கொஞ்சம் மறைஞ்சிருந்து பாரு. முத்தம்மா, வந்துட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வந்திருப்ப, நான் இங்க உயிரே விட்டுருப்பேன். உனக்கு அவ்வளவு ஆசையா? ஆசை இல்லாமலா உனக்கு தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நானும் உனக்கு ஆசையா ஆப்பம் கொண்டு வந்திருக்கேன். ஆப்பமா? அதை திறந்து பாப்பமா? ஐயோ முத்தம்மா, இத பார்த்ததும் எனக்கு வருதே யாப்பமா. பசி இருந்தாதாங்க ஏப்பம் வரும். முதல்ல இத புசி. உன் கைப்பட்டாலே ஒரு தனி ருசி. முத்தம்மா, உன்னை பார்த்ததுல இருந்து என் நெஞ்சி படக்கு படக்குன்னு அண்ணல இருந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. பயமா இருக்கா? பயம் இல்ல, உன்னை பார்க்கணுங்கிற ஏக்கம். நேற்று முதல் வரவில்லை என் கண்களுக்கு தூக்கம். எனக்கும் அப்படித்தான். நேற்று ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்ல, உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியா? ஆகா, என் அன்பு அன்னமே, மாம்பழ கண்ணமே, எனக்குன்னு பிறந்த சந்தன கிண்ணமே,
முத்தம்மா, உன்னை இந்த நேரத்துல ஆடி பாடி உன் அழக வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடலான்னு தான் நினைச்சேன். ஆனா சிவபூஜையில காடி நுழைஞ்ச மாதிரி எவனாவது வந்துட்டான், சிக்கல்ல மாட்டிக்கிறேன். ஐயோ முத்தம்மா, பயப்படாத. நம்ம என்ன கள்ள காதலர்களா? ஐயோ முத்தம்மா, தெய்வீக கனியருந்தி தெய்வீக நாம சொல்லி திருஷ்டியிலே முக்தி பெறும் முனிவரே வணக்கம். பரமனை ஏமாற்றி விட்டார், அதை பார்த்து வந்து பரியாசம் பண்ணுகிறாயா? சிவசிவா, தங்களை பரமன் ஏமாற்றுவதா? ஆச்சரியமாக இருக்கிறதே. ஒரு பணத்திற்காக 12 வருடம் இருக்கும் தங்களை தொண்டருக்கெல்லாம் அருள் தரும் பெருமான் தங்களுக்கு துரோகம் செய்தாரா? வியப்பாக இருக்கிறது எனக்கு. விளக்கமாக சொல்லுங்கள். எனக்கு அளித்த கனி கம்சனின் கண்களில் பட்டுவிட்டது. அதை அவன் தங்கை தேவைக்கு கொய்து கொடுத்து விட்டான். ஒருமையோடு கேட்க சென்ற என்னை காலால் உதைத்தால் கண்ணும் கோமுடனார் அவரை சிவசக்தியாருக்கு சாவு கொடுத்துட்டு வருகிறேன். சரியாக செய்தீர்கள். சந்திர குலத்தையே மதிக்காத கம்சன் ஆண்டவனுக்கு தொண்டு புரியும் தேவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை மாள தூண்டிய அப்பன். அவன் அழிவுக்கு ஆண்டவன் அடியார்கள் தவம் இருக்கிறார்கள். எனக்கு கிடைத்த ஏமாற்றம், என் தவத்தில் என மாறாட்டம். 12 வருடங்கள் தவம் இருந்த எனக்கு கிடைத்தது ஈசன் செய்தது மோசம். ஈசன் தங்களுக்கு செய்தது பாசம். அக்கனி கம்சனின் கண்களில் படாவிட்டால் கிடைத்திருக்குமா தங்கள் சாபம்? பரமனிடமே ஒரு கனியை கொடுத்து உலகம் எது என்று உணர்த்தினேன் முருகனுக்கு. இன்று உங்கள் கனியால் பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாராயணனை விஜயம் செய்ய வழி செய்கிறேன். நாரதனின் வேலைதானா இதெல்லாம்? நல்லதைத்தானே நாரதன் செய்கிறான். மாயவன் அவதரிக்கும் வரை மதுராபுரியில் தான் நாரதனுக்கு வேலை. முனிவரே, மகேஸ்வரனே நாடுங்கள். நல்லது நாரதா, உன் எண்ணம் நிறைவேறும். நான் வருகிறேன். சென்று வாருங்கள். நாராயண உன்னையே பார்த்து மகிழும் கம்சன் இன்று மண்ணையே பார்த்து உலாவும் காரணம் என்னவோ? நாரதா, வேட்டைக்கு சென்ற இடத்தில் நடந்த சம்பவத்தை எண்ணி என் மனம் கலங்குகிறது. அஞ்சாதர் என் நெஞ்சம் என்னை அறியாமலேயே வருந்துகிறது. நாரதா, மலையே உருண்டு வந்தாலும் மனங்கலங்கா மன்னன் கம்சன் மனங்குண்டி வாடுவது நினைத்தால் என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது, மிகவும் வேதனைப்படுகிறது. ஆமா, காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற இடத்தில் நடந்த விளைவு என்னவோ அடியேன் அறியலாமா? தேவகி கண்ணில் பட்ட கனி ஒன்றை கேட்டாள். நான் அதை அவளுக்கு கொய்து கொடுத்து விட்டேன். அக்கனி பரமன் ஒரு முனிவனுக்கு கழித்த கனி என்று அந்த முனிவன் என்னிடம் கேட்டான். நான் அவனோடு வாதாடினேன். கொதித்தளர்ந்த முனி சாபம் ஒன்று தந்தான் என் தலை போவதற்கு. அதை நினைத்துத்தான் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நாரதரே, சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்ன காரியம் செய்து விட்டார்? வித்தியாகர முனிவர் அல்லவா அவர்? 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூத்து காய்த்து பழுத்த கனி. இதுவே நீ கொய்த கனி. அப்படியானால் தேவகியின் வயிற்றில் பிறக்கும் குழந்தை என் விரோதியா? அதுவா அவர் உனக்களித்த சாபம்? ஆம் நாரதரே, தேவகியின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை என் சிரசை அறுப்பதாக. சிக்கலான பிரச்சனை, சிக்கலான பிரச்சனை. மாமனுக்கு எவன் மருமகனா? மதுராபுரிக்கு என்ன கேடு வந்தது? கம்சன் தங்கை மேல் வைத்திருக்கும் பாசத்தை போல் இவ்வுலகில் யாருமே வைத்ததில்லை என்று எல்லாரும் பேசியிருக்க இப்படி ஒரு நிலை சுற்றுகிறது என் தலை. நாரதரே, இதை மாற்றுவதற்கு வேறு வழி இல்லையா? வருந்தாதே கம்சா, வருந்தாதே. விதியை மதியால் வெல்லலாம் என்று கொண்டு இருக்கிறது அல்லவா? அதன்படிதான். என்ன நாரதரே, சொல்லுங்கள்.
நாரதரே, கூறுங்கள். கம்சா, முதலில் உன் தங்கை மேல் வைத்திருக்கும் பாசத்தை உன் இதயத்தில் இருந்து எடுத்து எறி. நீ மோசம் போய்விடுவாய். நாரதரே, என்னுடைய உயிரை போக இருக்கும் போது தண்ணி இல்லை. இந்த தலையை நீ அளிப்பேன். இப்போது என்னுடைய தலையை விட்டு எரிந்து விடுகிறேன். ஆத்திரப்படாதே கம்சா, ஆத்திரப்படாதே. காய்தான் உனக்கு விரோதியை தவிர மரம் இல்லை. மரத்தை நீ அழித்தாலும் மாமுனி தந்த சாபம் தீராது. உன் பாதுகாப்பிலே தேவகி பாலகனை பெற வேண்டும். அதுவரையில் நீ பொறுமையோடு இருக்க வேண்டும். நல்ல சமயத்தில் நல்லதொரு விவரத்தை சொன்ன நாரதருக்கு என் நன்றி. இப்போதே தேவகியையும் வசுதேவனையும் சிறையில் அடைக்கிறேன். யாருங்க? நான் போன பின் அழைச்சை நான் வருகிறேன். தளபதி, நான் சொன்னதாக தேவகியையும் வசுதேவனையும் அழைத்து வா. அப்படியே செய்கிறேன். தனிமை சுகங்கள் பெருகட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. எங்களை அழைத்தீர்களாமே?
இவர்கள் இருவரையும் சிறையில் தர. விளையாடுகிறீர்களா? விளையாட்டாக எண்ணி என்னோட வேட்டைக்கு வந்து விரையை விதைத்து விட்டீர்கள். என் உயிருக்கு குறைவு. அண்ணா, முனிவர் சொன்னதை எண்ணி எண்ணி மனம் குன்றி அண்ணனுக்கு எதுவும் நேர்ந்து விடக் கூடாது என்று அனுதினமும் இறைவனையே வேண்டுகிறோம். எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள் அண்ணா. பாசத்தை மறக்காதீர்கள் அண்ணா. என் பதையின் மனதை புண்ணாக்காதீர்கள். அதுவும் தலைவர் யாருமே வைத்தெறியா தங்கை பாசத்தை உன் மீது வைத்து இந்த வையகம் புகழு வண்ணம் வாழ்க்கை துணைவரை உனக்கு தந்தேன். வைரமணி மாலைகளால் உன் மேனியை அலங்கரித்தேன். தாம்பூல தட்டு முதல் தங்கத்தால் தங்கைக்கு சீதனம் கொடுத்தேன். சிரித்து விளையாட சிங்கார அறையமைத்தேன். இப்போது சித்திரவதைப்படுவதற்கு சிறைக்கு அனுப்புகிறேன். நலங்கு உருட்டு முன்னே கைகளை விலங்கை மட்டப் போகிறேன். விலங்கை மட்டப் போகிறேன். இத்தனையும் இன்பமாக செய்துவிட்டு ஏன் எங்களை துன்பத்தில் தள்ளுகிறீர்கள்? பன்னீர் மனம் மாறுவதற்கு முன்னாலே ஏன் எங்களை கண்ணீர் விட செய்கிறீர்கள்? அண்ணா, அண்ணா, இப்படி செய்வதை விட உங்கள் கையாலே எங்களை கொண்டு விடுங்க அண்ணா. உங்கள் கையாலே உன்னை அல்ல, உன் குல குழந்தை, உன் வயிற்றில் பிறக்கும் வாரிசை தன் பிறப்பு பிள்ளை என்று ஓடி வந்து எடுத்தளிக்கும் நான் என் உறைவாளர் உதரத்தை சித்தரிக்கப் போகிறேன். பிறக்கும் வரை விட்டுவேன். அதன் பின் உங்களை மீட்டுவேன். கொண்டு வந்து சிறைச்சாலைக்கு. உங்களுக்கு எங்கள் குழந்தைகள் தானே வேண்டும். இருந்ததும் தந்து விடுகிறோம். அஞ்ச வேண்டாம். பரம்பரையில் உங்களோட வளர்ப்பு. அரண்மனையிலே ஆனந்தமாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து கொள்வதற்கு என்னிடம் கொடுப்பீர்களா? மாட்டீர்கள், கொடுக்க மாட்டீர்கள். என்னை ஏமாற்ற விடுவீர்கள். என்னுடைய எதிரி பிறக்கும் வரை என்னுடைய சிறைச்சாலையிலே நீங்கள் வாழ வேண்டும். யார் எங்கே? சேவகம் கொண்டு போ சிறைச்சாலை. ரொம்ப நேரமாச்சு. கண்ணே முத்தம்மா, ஒன்னா ஏமாத்துவேனா? என் நெஞ்சுக்குள்ள எப்பவுமே ஒரு நினைப்புத்தான். படுத்தா கனவுல வர்றது எப்பவுமே நீதான் வர்ற. முத்தம்மா, இங்க உள்ள யாரை பார்த்தாலும் வா உருவமாவே தெரியுது. ஐயா, எனக்கும் அப்படித்தான் ஐயா. மோர பார்த்தா உன் முகம் தெரியுது, தயிரை பார்த்தா உன் தலை தெரியுது, கைய பார்த்தா உன் கை தெரியுது. ஐயா, என்ன மயக்கிறதுக்கு ஏதாவது மயக்கப்படி போட்டுட்டியா? போட்டுட்டியா நீ? மை போட்டு பார்க்க நான் என்ன மந்திரவாதியா? நம்ம ஜாதக பொறுத்த அப்படி. ஆமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணமா? அதெல்லாம் நடக்காது. நடக்காதா? ஏன்? இது பாரியா, காலம் வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் காதல் தான். கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. இது என்னடா புதுமையா இருக்கு? பெண்கள் காதலிச்சா பொதுவா காதலன்கிட்ட வந்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனா நீ என்ன கல்யாணங்கிற பேச்செடுத்து நடக்காதுங்கிறிய? ஆண்கள் காதலிப்பாங்க, அப்புறம் கல்யாணம் சொன்னதை கால வாரி விட்டுருவாங்க. நீ ஏன் கல்யாணம் அலையுது? முத்தம்மா, நான் உத்தம உத்தமை. உன்னை காதலிச்சவனை கைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் பிரியாம இருக்கணுங்கிற நினைப்புல முத்தம்மா என்னை ஏளனமா நினைச்சிடாத. இப்பவே சொல்லு, உங்க இடத்துல தாலி கட்டுறேன். முத்தம்மா, நீ என்ன கிண்டல் பண்றியா? நான் உன்னை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இப்படி என்ன மோசம் பண்ண பாக்குறீங்க? முத்தம்மா, என்ன நியாயம்? இல்லையா, இனிமே உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கிறதுக்கு தயாரா இல்ல. இங்க பாரியா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு சந்தேகம் இருந்தா இங்க பாரு, தாலி. ஐயோ, கல்யாணம் நீயா என்ன காதலிச்ச? நான் மோசம்
மோசம் போயிட்டு அடுத்தவனுக்கு பொண்டாட்டி மீதான ஆசை வச்சேன். முத்தம்மா, நான் ஒரு மடைய முத்தம்மா, மடைய. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி சொல்ற? இங்க பாரியா, காலமெல்லாம் நான் உன்னை மறக்க மாட்டேன். என்னோட காதலனா இருக்கிறதுக்கு போ. ஓஹோ, காதலனா? புருஷன் என்னோட நல்ல பொம்பளைம்மா, ஓவாயில மண்ணடி போட. என்னையா பேசுற நீ? இங்க பாரியா, கட்டின கணவன் தெய்வம். ஆனா அந்த கணவனே இந்த மனைவி தெய்வமா நினைச்சா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? யோ, இங்க பாரியா, இந்த மனைவி தெய்வமா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டே இருந்தா வேற என்ன ஆகும்? என்ன நடக்கும்? என்ன நடக்குன்னு உனக்கு இன்னும் புரியலையா? புரிஞ்சு போச்சு முத்தம்மா. அப்போ பொண்டாட்டி நடத்த வேண்டிய முறையில நடத்தாத புருஷனுக்கு கதியெல்லாம் இதுதான் சொல்லு. சரி, சம்மதம். அவன் வரட்டுமா? உங்களுக்கு இந்த நிலைமை சுவாமி, என்ன தானே உங்களுக்கு இந்த நிலைமை? என்ன நினைத்து வருந்தாது. சிறையிலே வாடினாலும் எனக்கு குறையாக தோன்றவில்லை. காரணம், என் அருகிலேயே நீ இருக்கிறாயே, அதுதான். வசுதேவா, உங்களுக்கு சிறைச்சாலையா? காணவே என் கண்கள் பூசுகின்றன. அண்ணன் எங்களுக்கு அளித்த அன்பு பரிசு. எல்லாம் நான் அறிந்தேன். முனிவரிட்ட சாபத்தை எண்ணி தன் உயிரை காக்க உங்களை சிறைபிடித்திருக்கிறார். ஆண்டவனால் எழுதிய எழுத்தை அவன் திருத்தி எழுத எண்ணுகிறான். முடியுமா? அது முடிய போவது எது என்றுதான் அவனுக்கு தெரியுமா? உங்கள் கைகளிலே தான் விலங்கு போட முடிந்ததே தவிர உங்கள் ஆசைக்கு விலங்கு போட முடிந்ததா? அல்லது ஆணியிலே பள்ளி கொண்டவன் பார்வையில் தான் திரை போட முடிந்ததா? நாரத முனிவரே, தாங்கள் கூறும் கருத்தின் விளக்கம்? வசுதேவா, கம்சன் உங்களுக்கு தான் இந்த கொடுமையை செய்து விட்டான் என்று எண்ண வேண்டாம். அவன் செய்யும் அநீதிக்கு அளவே கிடையாது. ஆண்டவன் அடியார்களுக்கு அவன் செய்யும் பாவம்தான் அவனுக்கு கிடைத்தது இந்த சாபம். பாசமிக்க தங்கையை பாழும் சிறையில் தள்ளி விட்டான். அவன் செய்யும் அநீதி என்னையும் அடுக்கத்தானே செய்யும். அவனோடு பிறந்தவள் அல்லவா நான். தேவகி, நீ நினைப்பது தவறு. ராவணன் கூட பிறந்தவன் தான் விபீஷணன். அவன் அண்ணனோடு போராடி ராமனோடு உறவாடினான், வரம் பெற்றான். இலங்கை முடியை அவன் பெற்றான் என்பதை அறியவில்லையாது. அவனையே நாடு, அவன் நாமத்தையே பாடு, அவன் அருளையே தேடு. நாரத முனிவரே, சிறையிலே வாடினாலும் எங்களுக்கு சிசுகுறை இல்லை. வயிற்றிலே இருந்து நிலத்திலே வந்ததும் கொலைக்களத்திலே ஏறுமை என்பதை அறியும் போதுதான் சிந்தை சிதறுகிறது. நாரதரே, சிந்தை சிதறுகிறது. ஆக்குவதும் அழிப்பதும் அவனின்றி யார்? உங்கள் கண்ணீரை அவன் மீது பன்னீராக தூற்றுங்கள். உங்கள் வேதனையை அவன் மீது வெஞ்சாமரையாக வீசுங்கள். அவன் வழி சென்றால் விழிப்பான். உங்களை துன்புறுத்தியவனை அழிப்பான். மாதவா, நீ எங்க போற? நான் எங்க போறேன்? வீட்டுக்கு போறேன். சாப்பாடுக்கு நேரம் வச்சல்லவா? அதுதான் நான் உன்னை அழைக்க வந்தேன். என் வீட்டுல இன்னைக்கு உனக்கு விருந்து. வா போ. மதிவானா, என்ன வர முடியாதுப்பா. யாமடே, என் வீட்டுல சாப்பிட்டாலும் உடம்பு குத்து வராது. நான் என் வீட்டுல சாப்பிடாட்டா என் மனைவி பட்னியா இருந்துடுவா. சரிடே, பொண்டாட்டி சொல்லிட்டு வாயேன். என் மனைவியை பத்தி உனக்கு தெரியாது. அவ பத்தினி தெய்வம். நான் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவா, நான் தூங்கிய பிறகுதான் தூங்குவா. ஏன் வரவ எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டே கொடுத்து வச்சோன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியே இருக்காள சண்டாளி. நான் போவதுக்கு கொஞ்சம் பிஞ்சிட்டா போதுமா, சாப்பிட்டுட்டு படுத்துக்கிடுவா. நான் தான் சாப்பாடு போட்டு திங்கன்னு பாத்துக்க. பார்த்தாயா, என் பத்தினி தெய்வம். என் காலால செருப்ப தலைமையில சுமப்பா. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அறிஞ்சிட்டா போதும், ஒரு மூலையில இருந்துட்டு ஒப்பாரி வச்சிடுவா. இப்படி ஒரு மனைவி கிடைக்க அந்த காலத்துல நான் என்னதான் செய்தே இருப்பேனோ. மாதவா, நீ சொன்னதை பார்த்தா பொண்டாட்டி நானும் பாக்கணுமோ? பொண்டாட்டி பத்தினி பாத்தியா, அவகிட்ட ஒருபடி சாதம் சாப்பிட்டா என் பாவம் மாதிரி இது. அதை சொல்ல வந்தேன். அதற்கு என்ன, உனக்கு எஞ்சு வசதியோ அந்த ஒண்ணு அழைச்சி செல்கிறேன். சரி, வருகிற புதன்கிழமை உன் வீட்டுல நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். இன்று உன் வீட்டுக்கு வராதனால வருத்தப்படாத. விவரத்தை தான் முதலே சொல்லிட்டியா? படிதாண்டா பத்தினி உன் மனைவி. அவ கையால உனக்கு சாதம் போடா விட்டாக்கு அவன் மனம் புண்ணாகி விடும். சரி சரி, யாரா மச்சி இப்போ. சரி, அப்படியா?
சபாஷ், என் எந்திரி முளைத்து விட்டதா? முளையிலே கிள்ளி எறிகிறேன். முளைத்து அதன் தலையை வெட்டி எறிந்து விடுகிறேன். என் நெஞ்சத்திற்கு ஆறுதல் அளிக்கிறேன். அரசு, ஆத்திர வேண்டாம். இன்று பிறந்த மலை யாரை களம் கொண்ட தாங்களை என்ன செய்துவிடும்? தேவர்கள் கூட திடுக்கிடுவார்கள் உங்கள் பெயரை கேட்டார். பரவன் கூட பயப்படுவார் உங்கள் ஆட்சியில் கீர்த்தியை கேட்டார். அப்படி இருக்க இன்று பிறந்த இந்த மணலை தாங்களை என்ன செய்துவிடும்? தளபதி, என்னை கீண்ட வந்த பாம்புக்கு பாலூட்டி வளர்ப்பதா? முகம் பார்த்து சிரிக்கும் முன்னே அழிக்காவிட்டால் மோசமாகிவிடும். தாய்ப்பாசம் கூடிவிடும். தரமறுப்பால் தேவகி. தங்கள் தங்கையின் மரம் புண்ணாகிவிடக் கூடாது. தங்கை அவள் வயிற்றிலே பிறந்திருப்பது என்னை கொல்ல வந்த வேகை. ஏறிடும் என் பிடுங்கி எறிய வேண்டும். பாரசை பார்ப்பதற்கு முன்னால் படையகத்திற்கு அனுப்ப வேண்டும். அந்த பரதேசி பயல் ஏன் சிரசை அனுப்பதாக சாபம் தந்தார். யாருடைய சிரசு துண்டிக்கப் போகிறது என பார்த்துக் கொண்டிருக்கட்டும். சன்னியாசியின் சாபத்தை எண்ணி பச்சை குழந்தையை கொண்டு பாவத்தை இருப்பதா? பாவம் பாவம் அது என் கோபத்தின் தாகம் தீர்க்கும் வேகம். அதன் உயிர்தான் எனக்கு மதம். அதன் உயிர் நான் விட்டு வைத்திருக்கும் பயிர் படரும் அறுத்தறிய வேண்டும். என் உறைவாளை புறப்படு சிறைச்சாலை. பத்து மாதம் வயிற்றிலே சுமந்தாய். பர்த்தா பயந்திடும்படி தரையிலே உருண்டாய். மருத்துவதி வரவில்லை, மாணவர்கள் தாங்கி பிடிக்கவில்லை. மாயவரை எண்ணி குரல் கொடுத்தாய். மைந்தரையும் பெற்றுவிட்டாய். நொந்து பெற்ற பாலகரை எண்ணி அடைக்க முடியாமல் அழுகிறாயே. காரணம், குழந்தையின் அழுகுரல் கேட்டதும் காத்திருக்கும் கம்சன் ஓடி வந்து விடுவாரே அம்மா. சுவாமி, அதை நினைத்துத்தான் என் உள்ளமும் துடிக்கிறது சுவாமி, துடிக்கிறது. எப்படி சொல்லி இதை பாராட்டுவேன்? தாவி எடுக்க முன்னே சுவாமி படி எடுக்க வந்து விடுவாரே சுவாமி, படி எடுக்க வந்து தேவகி, அதோ வந்து விட்டான். வந்து விட்டான். மைத்துனரே, தங்கை தேவகியும் தாங்களும் நலந்தானே? அதிசயமாக இருக்கிறதோ மைத்துனரே? இல்லை, அலட்சியமாக இருக்கிறது. கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு தங்கள் எங்கள் சுகசேவங்களை பற்றி விசாரிக்கிறீர்களே, இது எங்களை அலட்சியப்படுத்துவதுதான். விலங்கிட்ட பிறகும் அணங்கு பிறந்திருக்கிறது. பிறந்திருப்பது ஆனால் பெண், ஆண் குழந்தை. ஆண் குழந்தை. முதற் குழந்தை ஆண் குழந்தை. முன்னோர்கள் வழக்கப்படி மருமகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே மற்ற தேசத்து மன்னர்களுக்கெல்லாம் அழைப்பிதழ் அனுப்பி மாணிக்க தொட்டில் கட்டி மருமகனை அதிலே கடத்தி புலவர்கள் கவிபாட, அரம்பையர் நடனமாட, மன்னர்கள் மலசொரிய தங்க தேர் செய்து தங்கை தேவகியையும் குழந்தையையும் அதிலே இருத்தி தேவர்கள் எல்லாம் தேர்களுக்கு தெருவீதி எல்லாம் பவனி வரச் செய்திருப்பேன். என்ன செய்வது? இது தலையெழுத்து கட்டை. தலையெடுக்க வந்திருக்கிறேன். குழந்தையை உலக மரியாதை இந்த பிஞ்சு குழந்தையை பாருங்கள் அண்ணா. இது உங்களுக்கு எதிரியாகுமா? ஆழ்மனம் மாறாத இந்த பச்சிள குழந்தை உங்களுக்கு பகையாகுமா அண்ணா? தேவகி, இப்போது இது பூதான். இந்த பூதான் காயாகும், கனியாகும், அதன் விதையிலே மரமாகும். உண்மையாக இருக்கும் போது எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்கள். அதை சுட்டிக்காட்டி என் மனதை மாற்ற முடியாது. ஒரு குழந்தையை ஆற்றிவிடுவோன் சிந்தையை. என் சிசுவை அழிக்க நீங்கள் செய்து வந்திருக்கும் போது என் சிந்தை ஆகுமா?
வேண்டாம் அண்ணா, வேண்டாம். வேண்டும் என்றால் என் உயிரை எடுத்து விடுங்கள் அண்ணா. உன் அண்ணன் உயிரை விடவா இந்த குழந்தை பெரிது? 8க்கு 10 பெற்றெடுத்துக் கொள்ளலாம். 7 14 உலகமும் உன் அண்ணனை கண்டால் நடுநடுங்கும். அப்படிப்பட்ட அண்ணனின் உயிரை கண்டு அஞ்சவில்லையே நீ? அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த தங்களையா இந்த மழலை மாற்றப் போகிறது? மைக்கை விளக்கும் எதுவாக இருந்தாலும் எனக்கு எதிரிதான். காலற்ற நொண்டியாக இருந்தாலும் வாழ விட மாட்டேன். கொடு குழந்தையை, அதன் மேல் வைத்திருக்கும் கருணையை விட்டுவிடு. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். என் குழந்தையை மட்டும் கேட்காதீர்கள். என் உயிரை வேண்டும் என்றால் எடுத்துக் கொள்ளுங்கள் அண்ணா, எடுத்துக் கொள்ளுங்கள். தேவகி, பிள்ளை பாசம் உன் கண்களை மறைக்கிறது. முனியின் சாபம் என் கண்களை கனலாக்குகிறது. பிடித்து இழுத்து அதன் உயிரை போக்காமல் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தளபதி, அரசு, சிறை கதவுகளை ஏன் திறந்து விட்டாய்? சிறையில் இருந்தவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள்? கொடுவாளை. தேவகியின் முகத்தை பாருங்கள். அவள் கண்களிலே வடியும் கண்ணீரை பாருங்கள். கண்ணீர் அழுத கண்ணீர் ஆறாக ஓடினாலும் அம்புபட்ட மான்போல் துடித்தாலும் கம்சனின் இதயத்தில் ஈரம் கனியாது, வீரம் குறையாது. பிடித்து இழுத்து அதன் உயிரை போக்காமல் பீச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கொடு குழந்தையை. தளபதி, வாழைப்படை. சிறுசை அறக்க வந்த சிறுசை, உன் சிறுசை துண்டிக்கப் போகிறேன். ஒருவரின் சாபப்படி 8வது குழந்தைதானே உங்கள் எதிரி. முதல் குழந்தைதானே விட்டு விடுங்கள் வைத்துள்ளது. 8வது குழந்தைதான் எனக்கு எதிரி. வசுதேவன் சொன்னது போல் 8வது குழந்தைதானே தாங்களுக்கு பகை. ஆம், அப்படியானால் இதை கொல்ல வேண்டாம். இன்னும் 6 குழந்தைகளை கொல்ல வேண்டாம். குழந்தையை தேவகியிடம். தளபதி, கூடாது, அவர்களிடம் கொடுக்க கூடாது. என்னுடைய பாதுகாப்பிலே வளர்க்க வேண்டும். வாசுதேவா, பிறக்கும் குழந்தைகள் அத்தனையும் என்னிடம் கொடுத்து விட வேண்டும். 7 உயிரோடு இருக்கும். 8வது பிறக்கும் அந்த கேடு கட்டதின் தலையை வெட்டி எறிந்து விடுகிறேன். பின் 7 உங்கள் முன்னால் துள்ளி வரும். தளபதி, இந்த குழந்தையை நாம் பணிப்பெண்ணிடம் கொடுத்து பாலூட்டி வளர்க்க சொல். அவர்களை சிறையிலே தள்ளு. தேவதூதரி கண்ணா, உயர்காவல் தெய்வமே, காதல் தீபமே, கங்கை ஆடிடும் மன்னா, தேவதாருவே, காமதேனுவே, தேவதூதரி கண்ணா, உயர்காவல் தெய்வமே, காதல் தீபமே, கங்கை ஆடிடும் மன்னா, ஆதியும்
காலம் யாவிலும் வசந்தமானவன், மாதம் யாவிலும் மார்கழி, புன்னீரம் யாவையும் புவனம் காப்பதே நேர்மை ஒன்றுதான் வழி. பாலகிருஷ்ணனே சீலமாதவா என்றும் உன்னடி போற்றினோம். எம் பாவம் தீரவும் நன்மை சேரவும் கோயில் தீபத்தை ஏற்றினோம். தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா, உயர்காவல் தெய்வமே காதல் தீபமே கங்கை ஆண்டிடும் மன்னா. தேவர்களே, உங்கள் சுகசேமங்கள் எப்படி? நாரதரே, பரிகாசம் செய்கிறீரா? சாகப்போட எங்களை ஏன் தடுத்தீர்கள்? சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன் என்றீர்கள். ஆண்டுகள் பல கடந்து கொண்டே போகின்றன. அந்த கம்சனின் ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அவன் வீழ்வது என்று நீங்கள் குறை தீர்வது என்று. அநியாய ஆட்சி அதிக நாள் நீடிக்காது என்று தெரியுமா தேவர்களே? ஆத்திரப்படாதீர்கள். கம்சனை அழிப்பது மனிதர்களாலோ மன்னர்களாலோ முடியாது. வர வல்லமை படைத்தவன் கம்சன். அவனை வதம் செய்ய அந்த மாயவனால் தான் முடியும். மேலும் ஒருவன் தலையில் எழுதியபடி வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அவன் செய்த பாவத்தின் சம்பளமாக மாமுனி சாபம் கிடைத்து விட்டது. மாமுனி சாபப்படி தேவகி வயிற்றில் பாலகர்கள் பிறந்திருப்பார்கள். நான் இன்று கம்சன் அரண்மனைக்கு சென்று விவரம் அறிந்து வருகிறேன். அமைதியாக இருங்கள், நான் வருகிறேன். வருடம் ஒரு குழந்தையாக 7 பிறந்து விட்டது. 8வது என் எதிரி இன்னும் உழைக்கவில்லை. தாமதப்படுவதை பார்த்தால் என் தலை சுழலுகிறது. நாரதரே, வழி தெரிந்ததா உமக்கு? நாள் தவறினாலும் தங்களுடைய வருகை தவறாது. ஆண்டுகள் பல கடந்தும் வராத காரணம்? வைகுண்டம் சென்றேன். என் பிதாவாகிய பிரம்மதேவரை கண்டேன். அவர் கட்டளைப்படி சில நாட்கள் அங்கு இருக்க வேண்டியது வந்துவிட்டது. அதுதான் தாமதித்து விட்டேன். அது சரி, நீ நலம்தானே? இருக்கிறேன். என்ன இழுக்கிறாய்? உள்ளத்தில் ஏதோ ஒரு தயக்கம் இருப்பதாக நினைக்கிறேன். தெளிவாக சொன்னால் நாரதனாருடையமானால் முடித்து வைக்கிறேன். எல்லாம் அந்த சன்னியாசியின் சாபத்தின் விளைவுதான் என்னை சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆமா கம்சா, உன் தங்கை தேவகிக்கு குழந்தை பிறந்ததா? பிறந்ததா? தளபதி, இழுத்து வாருங்கள் அந்த ஏழை. அப்படியே செய்கிறேன். நான் காண்பது கனவா இல்லை நினைவுதானா? நான் கம்சன் அரண்மனையில் தான் நிற்கிறேனா அல்லது இடமாறி வந்து விட்டேனா? என்ன நாரதரே உளறுகிறீர்? கம்சா, தேவகி பெற்ற செல்வங்கள் இவர்கள் என்றதும் எனக்கு திகைப்பு ஏற்படுகிறது. கல் கரைந்தாலும் கம்சனின் இதயம் கனியாதே. பிறக்கும் குழந்தையை அழிப்பேன் என்றார். இப்போது பெரிதாக்கி இருக்கிறாரே. இதை பார்க்கும்போது எனக்கு அதிசயமாக இருக்கிறது. அதிசயப்பட வேண்டாம் நாரதரே, அதிசயப்பட வேண்டாம். அழிப்பேன் என்றதை அழித்தே தீருவேன். இனி பிறப்பதுதானே என்னுடைய எதிரி. 7 பிறந்தது. என்னுடைய பாதுகாப்பில் வளர்த்தேன். 8ஐ எதிர்பார்க்கிறேன். பிறந்ததும் வெட்டி பழியேற்றுக் கொள்வேன். கம்சா, அறியாமையை கண்டு எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. எப்படி உன்னிடம் சொல்லுவது? தெளிவாக சொன்னால் தேவகிக்கு தீங்கு செய்வதாகும். சொல்லாமல் இருந்தால் உன் உயிருக்கு ஆபத்தாகும். நாரதரே, என் உயிருக்கு ஆபத்து என்றால் சொல்லிவிடும். மறைக்க வேண்டாம். நான்
ஏதாவது தவறிவிட்டேனா? தவறித்தான் விட்டாய். என்ன? கம்சன் தவறிவிட்டானா? நாரதரே, விவரமாக சொல்லும். வேதனை அதிகப்படுகிறது. ஆத்திரப்படாதே கம்சா, ஆத்திரப்படாதே. எப்படி உன்னிடம் விளக்குவது என்றுதான் நினைக்கிறேன். பசியோடு துடிக்கும் பாலகர்களை பார்ப்பதா அல்லது உயிரை காக்க ஓடும் ஆமை பார்ப்பதா என்று அன்று ஒருவர் தத்தளித்தது போல் இந்த தத்தளிக்கும் நிலையில் இருக்கிறேன். பிள்ளை பாசத்தில் துடிக்கும் தேவகியை பார்ப்பதா அல்லது உயிருக்காக போராடும் கம்சனை பார்ப்பதா? நாரதரே, உமது பேச்சு எனது மூச்சை திணறடிக்கிறது. என் உயிரை பாதுகாப்பதற்காக என் உடம்பிறந்த தங்கையே சிறையில் அடைத்திருக்கிறேன். அவள் ஈண்டெடுத்த சிசுக்களை எல்லாம் அலற அலற பறித்து வந்திருக்கிறேன். அது பாவம் என்றாலும் முனியின் கோபம் எனக்கு கிடைத்தது சாபம். அதையே நினைத்து இரக்கத்தை அகற்றி என்னையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கு தடையாக யார் வந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க தயங்க மாட்டேன். அடியளக்கும் பிரமனானாலும் சரி, பிறவி செய்த பிரமனானாலும் சரி, பார்க்கடல் பரந்தாமனானாலும் சரி, பதற வைப்பேன். தேவர்களை எல்லாம் ஓட வைப்பேன். தேவலோகத்தையே திணற வைப்பேன். நாரதனையும் நடுங்க வைப்பாய். கம்சா, உன் புத்தியை அடகு வைத்து விட்டு அடுத்தவர்களை ஏன் தூற்றுகிறாய்? பல உனக்கு பகையானாலும் இந்த பிரம்மபுத்திரன் எந்த உன் நண்பராகத்தான் இருப்பேன். கம்சனுக்கு கடுகளவு துன்பம் என்றால் இந்த நாரதன் கலங்கி விடுவான். மதுராபுரிக்கு பறந்து வருவான். அதனால் தானே நாரதருக்கு கம்சன் அறையிலே நல்ல மதிப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்று தாங்கள் என் எதிரே நின்று புதிர் போடுகிறீர்கள். கொஞ்சம் புரியும்படியாக சொல்லும். ஏனென்றால் நாரதரே, என் உயிர் பிரச்சனை அல்லவா? ஆமாம் ஆமாம் கம்சா, உன் உயிர் மேல் எனக்கு ஒரு கண் உண்டு. நீ பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவன் நான். அப்படி என்றால் ஏன் மறைக்கிறீர்கள்? எனக்கு வேதனை அதிகமாகிறது. பிறர் பாவத்தை பார்க்க வேண்டாம், உண்மையை அப்படியே கூறிவிடுங்கள். கம்சா, சொல்லால் புரிய வைப்பதை விட சுட்டி காண்பிக்கிறேன். உனக்கு உன் மருமக்களை அழைத்து வரிசையாக நிறுத்து. தளபதி, நாரதர் கூறியது போன்று வரிசையாக நிறுத்து. கம்சா, இங்கு வரிசையாக நிற்கும் 7 பேரும் தேவகி பெற்ற செல்வங்கள். ஆமாம், அவர்களோடு நானும் நிற்கிறேன். என்னையும் சேர்த்து அவர்களோடு எண்ண. 1 2 3 4 5 6 7 8. இங்கே இருந்து என்ன? 1 2 3 4 5 6 7 8. புரிகிறதா கம்சா? இப்படி பார்த்தாலும் 8, அப்படி பார்த்தாலும் 8. எது 8? பிறந்திருப்பதுதான் 8 அல்லது பிறக்க போவதுதான் 8? எது 8 என்று கண்டாய்? ஒட்டு நம்பி கெட்டு விடாதே. நாரதரே, எட்டிவிட்டது என் மூளைக்கு. வேட்டி அழிக்க வேண்டியதை பாலூட்டி வளர்த்திருக்கிறேன். நல்ல நேரத்தில் என்னுடைய புத்தியை கூர்மைப்படுத்தேன். தளபதி, வாளை கொடுங்கள். இப்போதே அவருடைய தலையை அறிந்திருந்து விடுகிறேன். லட்சுமி, உலோகத்தில் என்னையே தொழுது வந்து கொண்டிருந்த என்னுடைய பக்தை தேவகியின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளை கம்சன் கொன்றுவிட்டான்.
அவனுடைய கொடுமைகள் கூடி வந்து விட்டது. அவன் அழியும் காலம் வந்து விட்டது. இன்னும் பொறுத்திருந்தால் நம்மை தொழுது கொண்டிருக்கின்ற பக்தர்கள் நம்மை நொந்து விடுவார்கள். தெய்வத்தின் சாராம்சமே கெட்டுவிடும். அந்த இரக்க குணம் படைத்த கம்சனை வதம் செய்வதற்காக நான் தேவகி வயிற்றில் 8வது குழந்தையாக அவதாரம் எடுக்கப் போகின்றேன். ஆயர்பாடியிலே பிறந்து இதயமற்ற இரக்கனை கொல்லுவதற்காக கிருஷ்ண அவதாரம் எடுக்கப் போகின்றேன். சக்தி, சக்தி, நான் கம்சனை கொலை செய்வதற்காக பூலோகத்தில் தேவகியின் 8வது குழந்தையாக பிறக்கப் போகின்றேன். நான் ஆயர்பாடியில் குழந்தையாக நீ ஆயர்பாடிக்கு சென்று யசோதையின் மகளாக பிறக்க வேண்டும். வசுதேவரால் நீ அங்கும் நான் இங்கும் நான் அங்கும் நீ மதுராபுரிக்கும் மாற்றப்படுவீர்கள். நான் என்று நினைத்து கம்சன் உன்னை கொல்லுவதற்கு வருவான். உன் தெய்வ சக்தியை காட்டி நீ அவனிடம் வித்தையை காட்டி தப்பித்து விட வேண்டும். லட்சுமி, ஆயர்பாடியில் நீ ராதை என்ற பெயரிலே வளர்ந்து வருவாய். நான் அங்கு கண்ணனாக வந்து உன்னை ஆட்கொள்ளுகிறேன். புயலடித்த கிளை உடைந்த மரம் போல் கம்சன் கோப கனல் பட்டு மனம் உடைந்து போன தேவர்களே, கர்ணமலை பொழிந்து விட்டது. கம்சன் கருவறுக்க தேவகி வயிற்றில் உருவாகிவிட்டார் திருமால். திருப்பார்கடலில் தியானம் செய்யும் திருமேனி தேவகி வயிற்றில் சிசுவாகிவிட்டார். தேவர்களே, அன்று நான் உங்களிடம் அவனை அழிப்பதற்கு சபதம் எடுத்துக் கொண்டேன். அது நிறைவேறிவிட்டது. நாரதரே, எங்கள் மனதையற்ற நீங்கள் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். எங்கள் குறை தீரும் தீரும் என்று கூறுகிறீரே தவிர நடப்பது ஒன்றுமே இல்லை. நாங்கள் என்றும் இப்படி அவதிப்பட வேண்டியதுதான். நல்லது செய்தாலும் இந்த நாரதனுக்கு கெட்ட பெயர் தான். நான் சொல்வதை நம்பாவிட்டால் நாளை கம்சன் அரண்மனையில் நடக்கும் அதிசயத்தை கண்டுகொள்ளுங்கள். நான் வருகிறேன். பிறந்திருக்கும் பாலகனை பாருங்கள் சுவாமி. பச்சை நிறம் பல நாள் கழித்ததொரு தரம் எனக்கு அழைக்கிறது. அதற்காக சுவாமி தாழ்கிறது என் சிரம். பிறந்ததும் கம்சன் வாழால் அழியாதற்கு வரும். ஸ்ரீமன் நாராயணனை திறம் தொழுதால் நம் திரைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் சொன்னார். அவர் சொல்படி அல்லும் பகலும் அவன் நாமமே தஞ்சம் என்று அவன் திருவடியையே தொழுதோம். நமக்கு தந்து வர தீராத குறை, வாழாலெல்லாம் நமக்கு சிறை. பொழுது விடிந்ததும் கம்சன் வாழால் மடிந்துவிடும். முனிவரின் சாபம் பொய்யாகும். கம்சன் வாழ்வு என்னாகும். வாரிசு முதல் செய்வே அந்த வல்லமையற்ற சன்னியாசி செய்த சத்தியம். ஆதிமூலம் அருள் பெற்று வல்லமை நிறைந்த வித்யாகர முனி அவரிட்ட சாபம் பொய்யாகாது. நான் பேசவில்லை சுவாமி. தந்தையே, நான் இருப்பதை மறந்து விட்டீர்களா? சுவாமி, இதோ இதோ நான் குழந்தைதான் பேசுகிறேன். வார்த்தை உரைக்கிறார். தந்தையே, அன்னை சொல்வது உண்மைதான். நான் தான் பேசுகிறேன். அதிசயம் ஒன்றுமில்லை. அன்னை தந்தையே, ஆணவம் கொண்ட கம்சனை அழிக்க நான் எடுத்த அவதாரம் உங்கள் குறை தீர குழந்தையாக பிறந்திருக்கிறது. உள்ளிருக்கிறது என் மேல். பிள்ளை பேசுவதை எண்ணி புரிய வைக்க வேண்டும் தங்கள் திருமேனி. தவம் பறித்து விட்டது. நாராயணா, தாங்களா எங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறீர்கள். தாயே,
உள்ளம் நிறைந்த அன்போடு என்னை வழிபட்டீர்கள். உங்களுடைய பக்திக்கு முன்னால் என்னுடைய சக்தி ஈடாகுமா? உங்களுக்கு குழந்தையாக பிறந்தமைக்கு நான் பெருமைப்படுகிறேன் தாயே. வாழ்க்கடல் வண்ணா, பரந்தாமா, பாவிகளை வதம் செய்ய பக்தர்களுக்கு அருள் கொடுக்கும் பரந்தாமா, பல அவதாரா, பரமனின் மைத்துனா, எங்களை சிறை மீட்க எங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறாயே. இவ்வுலகில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைத்துவிட்டது. தந்தையே, தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் இன்னும் இருக்கின்றது. கம்சன் அழிவுக்கு இன்னும் சில காலம் நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அதுவரை நான் ஆயர்பாடியில் வளர வேண்டும். நந்தகோபாலன் அரண்மனையில் என் தங்கை காளி குழந்தையாக பிறந்திருக்கிறாள். என்னை தாங்கள் திருக்கரங்களால் அங்கே தூக்கி வைத்துவிட்டு கொண்டு வைத்துவிட்டு அந்த குழந்தையை நீங்கள் இங்கே கொண்டு வர வேண்டும். தங்களின் கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் கம்சன் தடைப்பட்டு விட்டாரே. கைகளிலும் கால்களிலும் விலங்கு, கடற முடியாமல் கம்பி கதவுகள், பணியெங்கிலும் படைகட்டாமல் எப்படி சுவாமி நிறைவேற்றுவேன்? கலங்க வேண்டாம், இதோ உங்கள் கைவிலங்கு தெரிக்கும், கதவுகள் எல்லாம் திறக்கும், காவலாளிகளின் கண்கள் எல்லாம் மூடியிருக்கும். நீங்கள் அங்கே சென்று வரும் வரை யாரும் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். இதோ நான் உங்கள் குழந்தை, என்னை கொண்டு செல்வதற்கு அதோ அந்த கூடை. பயப்படாதே, பரந்தாமன் பாதங்கள் கங்கையில் படட்டும். வல்லமை கண்டு இந்த மாநிலமே நடுநடுங்க போகிறாரா? கம்சனின் முகத்தில் இன்று கவர்ச்சியை காண்கிறேன். நாரதரே, உம்முடைய வழிப்படி நடந்து இன்று என் எதிரி பறந்திருக்கிறது சிறைச்சாலையிலே. அதை வெட்டி எறியப் போகிறேன். கடுகளவும் கரைபட்டு கம்சன் கனவிலும் வாழ மாட்டான் என இந்திர லோகத்தில் வாழும் தேவர்களின் எண்ணங்களில் பதியட்டும். இப்போதும் பயப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆமா, உன் தங்கை தேவகிக்கு பிறந்திருக்கும் குழந்தை ஆனா அல்லது பெண்ணா என்று அறிந்தாயா? பிறந்ததை அறிந்தேன். அதை அறிய முற்படும் நேரத்தில் தாங்கள் வந்துவிட்டீர்கள். அழிவிற்குத்தானே இந்த நாரதன் மதுராபுரியில் இன்னும் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இந்தோடு தேவகிக்கு வசுதேவனுக்கு சிறைவாசம் முடிந்தது, அப்படித்தானே? ஆம் நாரதரே, அன்பு தங்கையை அதிக நாள் கொடுமைப்படுத்தி விட்டேன். இன்று அவள் வயிற்றில் பிறந்திருக்கும் என்னுடைய எதிரியை வெட்டி வீசிவிட்டு என்னுடைய பாசமிகு தங்கையோடு அன்பாக உறவாடப் போகிறேன். நாரதரே, உறவாடப் போகிறேன். சரி, நடக்கட்டும். நான் வந்த வேலை முடிந்தது. நாராய் தளபதி, புறப்படும்.
வசுதேவா, நீ எனக்கு தந்த வார்த்தையை இப்போதுதான் காப்பாற்றப் போகின்றார். 8வது பிறக்கும் குழந்தையை மகிழ்ச்சியோடு தருவேன் என்று அன்று சொன்னாயே, உன்னுடைய வாக்கை காப்பாற்ற கொடு. 8வது பிறந்திருக்கும் குழந்தையை பலி கொடுத்து விட்டு போகிறேன். நீங்கள் உங்கள் வார்த்தையை நிறைவேற்றினீர்களா? 7 குழந்தைகளையும் வளர்ப்பேன் என்று கூறி பழிவாங்கி விட்டீர்களே. 8மே என் எதிரி என்று எட்டியது என் மூளைக்கு. வெட்டி எறிந்து விட்டேன். கொடு குழந்தையை. அண்ணா, இது பெண் குழந்தை என்ன? பெண்ணிடம் தான் உங்களுக்கு தெரியுமே, இது உங்களுக்கு எதிரியாகுமா? எட்டாவது பெண். இதில் இருந்து தெரியவில்லையா? இதுதான் என் எதிரி என்று. எதுவாக இருந்தாலும் அழிப்பேன் என்னை அழித்தே தீருவேன். கொடு குழந்தையை. அதன் மேல் வைத்திருக்கும் கருணையை விட்டுவிடு. தேவகி, வசுதேவா, கொடுத்து விடு குழந்தை. மைத்துடருக்கு நான் கொடுத்த வாக்கினை நிறைவேற்ற வேண்டாமா? மைத்துடரே, விதியால் எங்கள் வாரிசை வதம் செய்தீர்கள். ஆனால் விதி என்று ஒன்று உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். மைத்துடரே, நீங்கள் வளர்த்து அளித்த அத்தனை குழந்தைகளையும் நாங்கள் மன வருத்தத்தோடு தந்தோம். இக்குழந்தையை மன மகிழ்வோடு தருகிறோம். வசுதேவா, வெற்றுகிறேன் உன்னை. தளபதி, சிறை கதவுகளை திறந்துவிடு. பெண்ணாக பிறந்திருக்கும் கண்ணே, உன்னை இந்த மண்ணுக்கு இரையாக்குகிறேன். அந்த மாமுனியின் சாபத்தை இன்றோடு ஒழிக்கிறேன். தளபதி, உறைவகளை எடு. ஆணவத்தால் உன் அழிவை தேடிக் கொள்கிறாய். ஆழியிலே அமர்ந்த என்னை அண்ணன் நாராயணன் கண்ணனாக பிறந்து ஆயர்பாடியில் வளர்கிறார். வருவார் உன் தலையை துண்டிக்க. கொல்லாதவர்கள் என்னை கொல்ல வேண்டும் என்று மாற்றிவிட்டீர்கள். அந்த மதிகட்ட மாயவனின் விதி